யோ கைஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு நமக்கு முன்னாடி யாரோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. யாரா அவனுங்க? அட கிராணிங்க. பெயிண்ட் டப்பாக்குள்ள தலையை எதுவும் உள்ள விட்டு வந்துருச்சா? ஏ சொட்ட கிளவிய, என்ன கோலம் இது? ஏய் பொறுக்கி போயல, நான் சாதா கிராணி இல்லடா, ரெயின்போ கிராணி. இந்த காலத்து ட்ரெண்ட் பிள்ளைங்க சொன்னாங்க. பாபு, எங்களை பார்த்தா தெரியலையா? நாங்க ரெயின்போவா அப்கிரேட் ஆயிருக்கோம். மண்டையில கலர் அடிக்கிறது அந்த காலம், உடம்பு ஃபுல்லா பெயிண்ட் அடிக்கிறது இந்த காலம். நாங்க ரெயின்போ பிள்ளைங்க. மண்டை மேல பெயிண்ட் டப்பா விழுந்தனால மூளையில இருக்க ஸ்க்ரூலாம் லூஸ் ஆயிருச்சா? லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஊருக்குள்ள சுத்துங்க, தெருநாயெல்லாம் உங்களை தான் துரத்த போகுது. லவ்லி நானும் இவங்கள மாதிரி ரெயின்போவா அப்கிரேட் ஆகணும்டா, எனக்கும் ஆசையா இருக்கு. எது ஏண்டா அவனுங்களே பெயிண்ட் டப்பாக்குள்ள தலையை விட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கானுங்க, அவனுங்கள மாதிரி மாறணும்னு கேக்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நானும் இவங்கள மாதிரி ரெயின்போ பிள்ளைங்கோசா மாறணும் ரெயின்போ பிள்ளைங்கோசா மாறணும். பாபு, எங்க சின்ன பையன் நம்மள மாதிரி ரெயின்போவா அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறான். குட்டி பையலே, எங்களை மாதிரி ரெயின்போ பிள்ளைங்கோசா மாறுறதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன். எங்களை மாதிரி ரெயின்போவா மாறுறதுக்கு ரெயின்போ சாப்பாடு சாப்பிடணும், ரெயின்போ பர்கர்லாம் சாப்பிடணும். ரெயின்போ பர்கரை எங்களுக்கு பின்னாடி இருக்க இடத்துல ஏகப்பட்ட இடத்துல மறைச்சு வச்சிருக்கோம். அது நீதான் கண்டுபிடிச்சு எடுத்து சாப்பிடணும். இது மட்டும் இல்ல, ஏகப்பட்ட லெவல் டாஸ்க்லாம் வைப்போம். அதெல்லாம் நீ கம்ப்ளீட் பண்ணீனா எங்களை மாதிரி ரெயின்போ பிள்ளைங்கோசா மாறலாம். ரெயின்போ பிள்ளைங்கோசா மாறினா உனக்கு ஏகப்பட்ட சூப்பர் பவர்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்ப நானும் ரெயின்போ பிள்ளைங்கோசா மாற போறேன். சின்சனே, அவனுங்க ஏதோ உன்னை ஏமாத்த பாக்குறானுங்க. அங்க பாரு சொட்ட கிழவி என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. அது பேச்ச கேட்டு போய் மாட்டிக்காதரா. அட போடா, நான் ரெயின்போ பிள்ளைங்கோசா மாறுறதுல உனக்கு பொறாம. நான் ரெயின்போ பிள்ளைங்கோசா மாதிரி காட்டுறேன்டா. இங்கே மறைச்சி வச்சிருக்க அந்த ரெயின்போ பர்கர்லாம் கண்டுபிடிக்கணும். எங்கே மறைச்சி வச்சிருப்பாங்க அந்த ரெயின்போ பர்கர்ஸ்லாம்? சரி, ஃபர்ஸ்ட் இதுக்கு மேலே ஏறி போய் பார்ப்போம். இங்கோ கொஞ்சம் கிள்ளிக்குங்கோ. இங்கே இருக்க பர்கர் எல்லாமே எனக்கு தானங்கோ. இங்கே ஒரு பர்கர் இருக்கு, அதை சாப்பிட்டு வலிக்கிட்டு கீழே போய் விழுந்துட்டேங்கோ. அடாடாடா, இங்கே ஒரு சர்க்கஸ் வச்சிருப்பானுங்கன்னு நான் நினச்சே பார்க்கலையே. வலிக்கிட்டு வந்து கீழே விழுந்துட்டோம். இப்போ மறுபடியும் மேலே ஏறி போகணுமே. எப்படியோ ஒரு ரெயின்போ பர்கரை கண்டுபிடிச்சி சாப்பிட்டாச்சு. இன்னும் ரெயின்போ பர்கர்லாம் எங்கே வச்சிருப்பானுங்க? அந்த பக்கம் ஒன்று இருக்கு போல. இப்போ அங்கே போகணும். ஆனால் நடுவில் இருக்க கேப்புக்குள்ளே கீழே விழுந்துட்டுனே. ஆஹா, இப்போ மறுபடியும் மேலே ஏறி போகணும். யார் படிக்கட்டு வழியா ஏறி போறது? இங்க ஷார்ட்கட் இருக்கு, இது வழியா ஏறி போயிடலாம். யாருக்கிட்ட சின்சன் நொகாராடா. இங்க ஒரு ரெயின்போ பர்கர் இருக்கு, இதையும் சாப்பிடலாம். ஆஹா, ரெண்டாவது ரெயின்போ பர்கரையும் சாப்பிட்டாச்சு. இன்னும் எத்தனை மறைச்சு வச்சிருப்பானுங்கன்னு தெரியலையே. அப்படியே இந்த பக்கம் போவோம். என்னடா அது? அப்படியே சுற்றி இப்படி சுற்றி மறுபடியும் கீழே இறங்கிட்டோம். இது ஒரே குழப்பமா இருக்கே. இப்போ எப்படி போறது? நம்ம இந்த பக்கம் ஒரு படிக்கட்டு இருக்கு, கீழே சுற்றி பார்த்துட்டோம், எதுவுமே கிடைக்கல. இதோட டாப்புக்கு போயிட வேண்டியதான். இதோட டாப்புக்கு வந்தாச்சு. இங்கே ஏதாவது கிடைக்குமா? இங்கே ஒரு ரெயின்போ பர்கர் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆஹா, நமக்குனே காத்திருக்கு. இதுவும் எனக்கு தான். இது மேலே ஏறி அப்படியே ரெயின்போ பர்கர் கேட்ச் பண்ணிடலான்னு பார்த்தா நான் வலிக்கிட்டு கீழே விழுந்துட்டேன். ஆனால் ரெயின்போ பர்கரையும் அப்படியே எடுத்து சாப்பிட்டா அப்படியே கீழே இறங்கி போயிடலான்னு பார்த்தா இதனோட குழியா ஆச்சோ, கீழே விழுந்துட்டேனே. இங்கே இருக்க எல்லா ரெயின்போ பர்கரையும் சாப்பிட்டாச்சு. அப்படியே இதிலிருந்து கீழே இறங்கி போயிட வேண்டியதான். ஜம்ப் பண்ணி கீழே போயிடுவான். ஹே லவ்லி, இங்கே இருக்க எல்லா ரெயின்போ பர்கரையும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? இன்னுமும் நீ சுண்டக்கா சீசில் தான் இருக்கிற. அவனுக்கு ரெண்டு பேரும் உன்னை ஏமாத்திட்டாங்கடா. அப்படின்னா நான் ஏமாந்துட்டேனா? நான் ஏமாறல, நான் மாறிட்டேன். ஆனா இவங்கள மாதிரி ரெயின்போ கேரக்டரா மாறுவேன்னு நினைச்சா இப்படி மாறி இருக்கேன். பாபு, இப்போ நீ பலசாலியா மாறிட்ட. இதே மாதிரி நீ ஒரு லெவலும் கம்ப்ளீட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா ரெயின்போ பிள்ளைங்கோசாவே மாறிடுவே. ஓஹோ, இதான் விஷயமா? லவ்லி, எப்படி உன்னையோட பெரிய ஆளா மாறிட்டேன் பாத்தியா? அப்பா அவனுங்க சொல்றதெல்லாம் உண்மையாடா? நானும் கலந்துக்கிறேன்டா இந்த காம்படிஷன்ல. இதுதான் ரவுண்ட் 2வா? இப்போ நம்ம நிற்கிற இடத்துல இருந்து அந்த சைடு நடந்து போகணும். இதெல்லாம் சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக நடந்து போயிருண்டா. நம்ம போக மாட்டோமா? நானே ஃபர்ஸ்ட் போறேன்டா. டே சின்சனே, இதில் வின் பண்ணி உன்னையோட பலசாலியா மாறுறேன்டா. ஐயோ, என்ன வழுக்குது? என்ன இப்படி வழுக்குது? சரி, தண்ணி இருக்கனால வலிக்கிட்டு விழுந்திருக்கோம். இப்போ நடந்து போவான். சுத்தமாக நடக்க முடியல. என்னடா அது? ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. முன்னாடி வச்சாலும் வலிக்கு விடுது, பின்னாடி வச்சாலும் வலிக்கு விடுது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் ஃபினிஷ் லைன் இருக்கு. அப்படியே உருண்டுட்டு போயாவது ஃபினிஷ் லைனை தாண்டிடணும். ஆனால் முன்னாடி போகவே முடியலையே. எந்த பக்கம் காலை வச்சாலும் வலிக்கு விடுதே. ஐயோ, இப்படி வலிக்கிட்டு விழுந்துட்டு இருக்கு. அட டம்மி பீஸ், இதை கூட உன்னால கிராஸ் பண்ணி போக முடியலையா? என்னடா சோறு எதுவும் போடுறாங்களா? காலை விரிச்சிட்டு உட்காந்துருக்கேன். அட போடா, ஏந்திரிச்சு நின்னாவே வலிக்கிட்டு கீழே விழுந்துகிட்டு இருக்கேன். நீங்க தானே வருவேன், அப்படியே நீ கூட்டிட்டு போயிரு. அடப்பாவி, என்னை நம்பி உட்காந்துட்டியா நீ? இதெல்லாம் அசால்ட்டா கிராஸ் பண்ணி போயிடலாம். என்னடா என்னையும் வலிக்கு விடுது? என்ன வாய் பேசுன? வலிக்கிட்டு கீழே விழுந்துகிட்டு இருக்க. போடா, நானாவது வலிக்கிட்டு விழுந்து முன்னாடி போக ட்ரை பண்றேன். நீ இங்கே உட்காந்துட்டியா? இங்கே உட்காந்துருக்கா? இருறா, உன் மேலே விழுவுறேன். அடப்பாவி, என் மேலே ஏன்டா அடிக்கிற? சின்சனுங்க என்னையும் கூட்டிட்டு போடா. நானே இங்கே வலிக்கிட்டு விழுந்துட்டு இருக்கேன், உன்னை வேற கூட்டிட்டு போகணுமா? ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஃபினிஷ் லைனுக்கு போகணும்னா உங்க சப்போர்ட்டும் எனக்கு வேணும். எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எஸ், நம்ம ஃபினிஷ் லைனுக்கு வந்துட்டோம். நம்மளும் ரெயின்போ பிள்ளைங்கோசா மாறிக்கிட்டு இருக்கோம். நம்ம கையெல்லாம் பாருங்க, ரெயின்போ கலர்ல மாறிடுச்சு. இதே மாதிரி எல்லா லெவலையும் கம்ப்ளீட் பண்ணி நான் ஃபுல்லா ரெயின்போ சின்சனா மாற போறேன். டேய் மண்டையா, அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், நான் வர முடியலடா, மாட்டிக்கிட்டேன்டா, வந்து காப்பாத்துடா. அங்கே கடந்து சாவுடா, நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போறேன்.
Round 3. ரவுண்ட் 3 என்னது? ஓ, ரெயின்போ வாட்டர் ஸ்லைடா? இந்த ரெயின்போ வாட்டர் ஸ்லைடில் அப்படியே சறுக்கிக்கிட்டு கீழே போகணும் மாட்டுக்கு. இந்த சின்சான் கூட ஆல்ரெடி ரெயின்போ சின்சானா மாற ஆரம்பிச்சிட்டான். நம்ம இன்னும் அப்படியே தான் இருக்கிறோம். வாட்டர் ஸ்லைட் லெவலை கம்ப்ளீட் பண்ணி நம்மளும் ரெயின்போ ஃப்ராங்க்லினா மாறுறோம். நம்ம எந்த சைடு போகலாம்? லெஃப்ட் சைடே போகலாம். இது என்ன இவ்வளோ சின்னதாக இருக்கு? நம்ம போகிறதுக்கு இடம் பத்துமா? ஐயோ, கீழே விழுந்துருவேன் போலியே. இது சின்ன வாட்டர் ஸ்லைடால இருக்குது. அடடா, முன்னாடி எதுவுமே இல்லை. போச்சுடா. ஆஹா, அட மண்டபையில இதை கூட ஒழுங்கா கிராஷ் பண்ணி போக தெரியல. இப்போ நான் எப்படி போக போறேன்னு பாருங்க. இது என்ன இவ்வளோ சின்னதாக இருக்கு? நம்ம கால் வைக்கவே இடம் இல்லை. இதில் எப்பறம் சறுக்கிட்டு போவேன்? இந்த ரெயின்போ வாட்டர் ஸ்லைடு நம்மளையோட குட்டியாக இருக்குதே. காலை வைக்க கூட இடம் இல்லை. பின்னாடி தள்ளி விடுது. இந்த ரெயின்போ வாட்டர் ஸ்லைடில் போனால் தான் நம்மளும் ரெயின்போ கேரக்டராக மாற முடியும். ஆனால் இது மேலே போக முடியலையே. ஏதாவது பண்ணி முன்னாடி போகணும். பேரு எப்படியாவது முன்னாடி போகணும். இது போதும். நம்ம மண்டை தான் முன்னாடி போய்கிட்டு இருக்கு. நேராக போய் கீழே முட்டை போகிறேன்னு நினைக்கிறேன். என்ன இப்படி தூக்கி போடுது? அடோடோடோட நம்ம நினச்சதோட வேகமாக போகுது. இது வேற குட்டியாக இருக்குது. எங்கே போய் கீழே உழுவு போகிறனோ தெரியல. லவ்லி மாதிரி கீழே உழுந்தானே என் மண்டை செதறிடுமே. சுத்துது இந்த சுத்தி கூட்டிட்டு போகுதே. ஆமே, நல்ல வேலை தண்ணிக்குள்ளே வந்து விழுந்துட்டோம். நம்ம வந்த வேகத்தில் தரையில் விழுந்திருந்தோம். பூசணிக்காய் உடைக்கிற மாதிரி நம்ம தலை ரெண்டாக உடைஞ்சிருக்கோம். இந்த ரெயின்போ வாட்டர் ஸ்லைடையும் தாண்டி வந்துட்டோம். ஆனால் இன்னமும் நம்ம மாறாமல் அப்படியே தான் இருக்கிறோம். மாறிட்டேன். என் கால் எல்லாமே ரெயின்போவாக மாறிடுச்சு. இன்னும் நம்ம உடம்பு மட்டும்தான் மாற வேண்டியது இருக்கு. அதுவும் மாறிடுச்சுன்னா நம்ம ரெயின்போ பிள்ளைங்களோசா மாறிடலாம். ஃபைனல் ரவுண்டுக்கே வந்தாச்சா? இன்னும் ஒரு ரவுண்டில் கூட நம்ம வின் பண்ணல. ஆனால் சின்சானை பாருங்க, எல்லா ரவுண்ட்லையும் வின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரெயின்போவாக மாற ஆரம்பிச்சிட்டான். ரெயின்போ சின்சானா மாறிடுவான் போலியே. ஆனால் நம்மளை பாருங்க, கொஞ்சம் கூட இன்னும் ரெயின்போவாக மாறல. இந்த ரவுண்டாவது வின் பண்ண பார்ப்போம். இதனோட முன்னாடி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓ, இந்த நெருப்பு எரியிற வளையத்துக்குள்ள உள்ள குதிச்சு போகணுமா நம்ம? இது எல்லா வளையத்தையும் கிராஷ் பண்ணி இந்த எண்டுக்கு போனாதான் நம்ம இந்த ரவுண்ட்ல வின் பண்ண முடியுமா? இதை பார்த்தாவே எனக்கு கிரிகிரின்னு இருக்காடே தலையெல்லாம். சரி, அப்படியே வேகமாக போய் ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிட வேண்டியதான். நெருப்புல மட்டும் மாட்டிக்க கூடாது. எப்படியோ ஃபர்ஸ்ட் வளையத்தை தாண்டி வந்துட்டோம். அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய வளையம் இருக்கு. இதையும் ஜம்ப் பண்ணி போக வேண்டியதான். ஐயோ, நெருப்பு நேரத்துக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம மேலே. முடிஞ்ச அளவுக்கு அந்த நெருப்புல மாட்டாமல் தப்பிச்சு போக பார்க்கணும். அச்சோ, வலிக்கு விட்டுருச்சு. போச்சுடா. நல்ல வேலை, பெரிய அடிலாம் எதுவும் படல. சரி, ஓகே, அடுத்த வளையத்தை ஜம்ப் பண்ணி போவோம். இது கீழே தான் இருக்குது. ஆனால் நெருப்பு தான் கொஞ்சம் வேகமாக வருது. நெருப்புல மட்டும் மாட்டிக்க கூடாது. அப்படி ஜம்ப் பண்ணியா? அவ்வளோதான். இதையும் கிராஷ் பண்ணி வந்தாச்சு. இந்த வளையமும் கீழே தான் இருக்குது. இதே மாதிரி எல்லாமே கீழே கொடுத்துருந்தானுங்கன்னா ஈஸியாக ஜம்ப் பண்ணி போயிடலாம். ஆனால் அடுத்து இருக்கிறது பாருங்க, அவ்வளோ உயரத்தில் இருக்குது. எப்படி ஜம்ப் பண்ண போகிறேன்னு தெரியல. என்னடா பாதி தூரத்துக்கு கூட போகல. இது பக்கத்தில் இருந்து ஜம்ப் பண்ணாலும் ஜம்ப் பண்ண முடியாது. கொஞ்சம் தூரமாக போய் வேகமாக ஓடி போய் ஜம்ப் பண்ணுவோம். ஓகே, இந்த இடம் கரெக்டாக பண்ணிக்கிறேன். 1 2 3 ஜம்ப் பண்ணிடு. அச்சோ, வலிக்கு விட்டுருச்சு. அட போச்சுடா. இப்படியே வலிக்கிட்டு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மண்டை செதற போது இதே மாதிரி விழுந்துக்கிட்டு இருந்தா. ஆஹா, நெக்ஸ்ட் இருக்கிறது இன்னும் உயரமான இடத்துல இருக்குது. எப்படி இதை கிராஷ் பண்ண போறணும்? அச்சோ, போக முடியல. போச்சுடா. என்ன மல்லாக்கப்படுத்துட்டான்? டே ஃப்ராங்க்லினே, எந்திரா. முடிஞ்சுச்சா கதை? ஆஹா, இது நம்ம நினைச்சதோட கஷ்டமா தான் இருக்கும் போலயே. லவ்லியே பாதி தூரம் போயிட்டு கீழே விழுந்துட்டான். இருக்க எல்லா நெருப்பு வளையத்தையும் தாண்டி போனாதான் நம்ம ரெயின்போ சின்சானா மாற முடியும். அதுக்காக இதை நம்ம தாண்டி போய் தான் ஆகணும். எப்படியாவது கிராஷ் பண்ணிடு. எப்படியும் ஃபர்ஸ்ட் வளையத்தை தாண்டி வந்தாச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் நம்ம கிராஷ் பண்ணி போறோம். போலாம். போயிட்டேன். ஆனா நேரம் போய் கீழே விழுந்துட்டேன். சரி, பரவாயில்ல, பெரிய அடிலாம் எதுவும் இல்லை. இன்னொரு வளையம் இதுக்கு மேலே உயரத்தில் இருக்கு. எப்படா இது ஒன்று நான் ஜம்ப் பண்ணி போவேன்? ஐயோ, மறுபடியும் வலிக்கு விட்டுருச்சு. இப்போதான் தெரியுது லவ்லியா இவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் போனான்னு. அவனாலேயே போக முடியல. நான் எப்படி இதை கிராஷ் பண்ணி போறேனோ தெரியலையே. நல்ல வேலை, இதையாவது கீழே கொடுத்துருக்கானுங்களே. இதெல்லாம் ஈஸியாக போயிடலான்னு பார்த்தா உள்ளே பூந்து போகிறதுக்கு பதிலாக அந்த வளையத்துக்கு மேலேயே பறந்து வந்துட்டேன். அது உள்ளே போனால் தானே நம்ம கரெக்டாக இதில் வின் பண்ண முடியும். ஆஹா, கரெக்டாக ஜம்ப் பண்ணி போகணும். கீழே இருந்தாலும் பிரச்சனை தான், மேலே இருந்தாலும் பிரச்சனை தான்ப்பா நமக்கு. ஓகே, இதையும் கிராஷ் பண்ணிட்டோம். இதுவும் கீழே தான் இருக்குது. இதையும் அப்படி ஜம்ப் பண்ணி பெற வேண்டியதான். நெருப்பில் மாட்டாமல் இவ்வளோ தூரம் வந்தாச்சு. நெருப்பில் மட்டும் மாட்டினோம், கருகி கருவாடாயிருவோம். அப்புறம் நம்ம ரெயின்போ சின்சானா மாறணுங்கிற கனவுலாம் கனவாகவே போயிடும். பாதி தூரம் தாண்டி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தானே. ஃபினிஷ் லைனுக்கு போய் நம்ம ரெயின்போ சின்சானா மாறி காட்டுறோம். அட, நம்ம மண்டை எங்கே தான் நிற்கிறான்? அடே லவ்லியே, இங்கே நின்று நல்லா பண்ணுற. அட போடா சின்சானே, இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஃபைனல் ரவுண்டில் ஜெயிச்சா மட்டும் நான் என்ன உன்ன மாதிரி ஃபுல்லாக ரெயின்போ கேரக்டராக மாற முடியுமா? நான் எல்லா ரவுண்ட்லையும் நான் வின் பண்ணியிருக்கணும். நீயாவது வின் பண்ணு. நீ கவலைப்படாத லவ்லி, உனக்கும் சேர்த்து இந்த ஃபினிஷ் லைனுக்கு போய் நான் இந்த மேட்சை வின் பண்ணி காட்டுறேன். ரெயின்போ சின்சானா மாறி காட்டுறேன். ஆனால் இவ்வளோ மேலே எல்லா வளையத்தையும் வச்சுருந்தானுங்கன்னா எப்படி போகிறது? இங்கே பாருங்க, எவ்வளோ உயரத்தில் வச்சுருக்கானுங்க. எப்படி இதையும் கிராஷ் பண்ணி வந்தாச்சு. இன்னும் நமக்கு முன்னாடி ஒரு சிலது தான் இருக்குது. அதையும் கிராஷ் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபினிஷ் லைனுக்கு போயிடலாம். அள்ளிக்குங்கோ, கொஞ்சம் கிள்ளிக்குங்கோ, என் பாட்டை கேட்டு எல்லாரும் துள்ளிக்குங்கோ. அல்டிமேட்டு கோளாறு, அன்லிமிட்டட் பாலாறு, வாயில எடுத்து ஊற்றிக்குங்கோ. எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்கோ. இந்த மாதிரி வளையத்துக்குள்ளே போகாமல் வளையத்தை தாண்டி போனால் எப்படி நம்ம இதை வின் பண்ண முடியும்? இது வேறு கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் நெருப்பு. நல்ல வேலை, அந்த நெருப்பில் மாட்டாமல் வந்தாச்சு. இன்னும் ஒன்றே ஒன்று தான். இதை மட்டும் கிராஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபினிஷ் லைனுக்கு போயிடலாம். ஜம்ப் பண்ணுறா.
வந்தாச்சு. வந்த வேகத்துல கீழே விழுந்துட்டேன். ஏந்துரா சின்சானே ஏந்திரே, ஃபினிஷ் லைன்கிட்ட வந்துட்டோம். இதனடா இப்படி நெருப்பு இது? நெருப்பு நின்றுச்சு. இதான் கேப்பு. அப்படி உள்ள புந்து ஓடிட வேண்டியதான். ஓடுற 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 நெருப்பு திரும்பி வரதுக்குள்ள ஜம்ப் பண்ணிடணும். எஸ் வந்துட்டோம். நம்ம ஃபினிஷ் லைனுக்கு வந்தாச்சு. ஆஹா, நம்மளும் ரெயின்போ பிள்ளைங்கோசா மாறிட்டோம். நான் தான் ரெயின்போ சின்சான். டே சின்சானே கலக்கிட்டியே, என்னடா கலர் கலரா ரெயின்போ மாதிரி இருக்க. இன்னும் ஆளும் வளர்ந்துட்டான். இங்க பாருங்க, அவன் இடுப்பு சைஸுக்கு தான் நம்ம இருக்கிறோம். காலு ஒரு கலரு, கையு ஒரு கலரு, உடம்பு ஒரு கலருன்னு கலர் கலரா மின்றியாடா சின்சானே. மின்றது மட்டும் இல்ல, எனக்கு சூப்பர் பவரும் கிடைச்சிருக்கு. அது ஓ மேலதான் நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். இந்த வச்சுக்கோ. அடே என்ன ஏன்டா பறக்க விடுற? லைட்டா அவன் மேல கையை தான் காமிச்சேன். இருந்த இடமே தெரியாத அளவுக்கு பறந்து போயிட்டான். நம்ம வீட்டுக்கே பறந்து போயிருப்பான் போல. சரி, நம்ம அப்படியே வேகமா நம்மளும் பறந்து போலாமா? இந்த ரெயின்போ சின்சானா மாறினதுக்கு அப்புறம் நமக்கு ஏகப்பட்ட பவர் கிடைச்சிருக்கும் போலயே. இனிமே நம்மளை பார்த்து யாரும் பொடி பையனை கலாய்க்க முடியாது. கலாய்ச்சானுங்கன்னா அவனுங்க வாயவே அடிச்சு நொறுக்கிடுவேன். என்ன பறந்தெல்லாம் போக முடியுது? பயங்கரமா இருக்கு இந்த ரெயின்போ பவர். நான் ரெயின்போ சின்சானா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா இல்ல நார்மல் சின்சானா இருக்கிறதா உங்களுக்கு பிடிக்குமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ரெயின்போ சின்சானா மாறிட்டோம், அதே மாதிரி நம்ம வீடியோவும் மாறணும்ல. அதனால எல்லாரும் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் கொடுத்துங்க. அப்புறம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். போயிட்டு வரட்டாமே. வாழ்க்கை ஒரு மேடிடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.